வேஸ்ட் சரணியா. நான் வேஸ்ட் இல்ல, பட்டாசு தான் வேஸ்ட். இப்ப ஈரத்துல வச்சா சட்டில வந்து வச்சு எடுப்பாங்க. சட்டில தான் வந்து வச்சிராங்க. அதுக்கப்புறம் முக்கியமா நோம்பு கயிறு. நோம்பு கயிறுல வந்து பார்த்தீங்கன்னா சட்டில வச்சிருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நோம்பு கயிறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் vlog தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இங்க இல்ல மாமியார் வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுமே. காலையில எழுந்து எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாம பண்டில் வந்ததுலயே கொஞ்சம் பொருள்லாம், ஸோ அதெல்லாம் பாதி அத்தை வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணா சொல்லிட்டு நம்ம பட்டாசு பாக்ஸையும் எடுத்துக்கிட்டோம். அங்க போயிட்டு தான் செலிப்ரேஷன். ஸோ காலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே எபிசோட் வைப்லேயே வச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்க, இங்கே சுற்றி இருக்கவங்க காலேருந்து டம்மு டும்முன்னு சொல்லிட்டு பட்டாசு தான், மழையும் பேஞ்சிட்டு இருக்காங்க, சேர்த்து பட்டாசு அடிச்சுட்டு இருக்காங்க. காலையில இருந்து மழை, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. இந்த கேப்லயே நம்ம கிளம்பி போயிடலாம். ஆமா, மழை வரதுக்கு முன்னாடி போயிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சார், பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா? வந்த உடனே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா, பகல்ல வெடிக்கிறத வெடிச்சிட்டு நைட்ல கொளுத்த வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வந்து கொளுத்த போகிறேன். சரத்துலேருந்து சரா மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிச்சு வைக்கிறேன் நான் தான். சரி, எனக்கு ஒரு வத்தி, மனோக்கு ஒரு வத்தி, ஜாலியாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே. இருக்கு, நான் வண்டி எடுத்து ஓரமாக விட்டுறேன். அங்கே தான் போட்டுற போகிறேன். சரி வாங்க. அது பக்கத்தில் போ, வைக்கல போ. வச்சிட்டியா? இல்லையே, பிடிச்ச மாதிரி தெரியலையே. அது வெயில்ல சரியா தெரியல. நல்லா பிடிச்சிது. பிடிக்கல, கிட்ட போய் நம்ம பேசி கேட்டு கிட்ட போய் என்னால ஒண்ணு ஆகுது. பட்டு பட்டமா இருக்கு. நல்லா வச்சுல. சரி, சூப்பரா இருக்கு பட்டாசு. இருக்கிறதே வெடிச்சிடலாம். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கோம். நான் யார் என்ஜாய் பண்ணாலும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். பெரிய பெரிய பட்டாசு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யானை வெடி. வெடிக்கலாம், வெடிங்க. நான் கொஞ்சம் பயப்படுவேன் தான், பட் யாரும் அதை நினச்சி பயம் நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான். அதுக்காக தான் பெரிய வத்தி வாங்கி வச்சிருக்கேன். தைரியமான ஆள் தான். சார், வண்டி வருது. வச்சிட்டியா? இல்லை இல்லை, விடு, இரு இரு. வச்சாச்சு. பயப்பட மாட்டேன் நீ, அதனால டெஸ்ட் பண்ணுறேன். ஊதி விடு வத்திய. நெருப்பு இருக்கா? வச்சிட்டியா? வச்ச மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்ட் வச்ச பட்டாசு வந்து பார்த்தீங்கன்னா புசுறு போயிடுச்சு. அது வெடிக்கவே இல்லை. ரெண்டாவது வச்சது நல்லா வெடிச்சுல. சூப்பராக வெடிச்சிரு. திரும்ப மழை வரும் போல, இருக்கிறதையும் வெடிச்சிரு. என்ன சார், பட்டாசுலாம் வெடிச்சாச்சா? நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசு வெடிச்சுன்னு இருக்கிறேன். மனோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கு ஒரு பட்டாசு வச்சுட்டு கம்முன்னு இருக்காரு. முக்கால்வாசி பட்டாசு நான் தான் வெடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பட்டாசு இருக்குனாலே அதையும் சேர்த்து வெடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பத்தாப்பு கொண்டு போகிறேன். பார்க்குமா எப்படி வருதுன்னு? பார்க்கலாம். வெடிக்கிற இதெல்லாம் வெடிச்சிட்டாங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுவோமே. பாம்பு வருதுறதே. பாம்பு வருதுறதே. ஆனால் இது நிறைய புகை வரும்ல. புகை தான் வருது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இல்லை இருக்கு, ஆனால் நெருப்பு சரியா பத்தல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அட்டையில் வச்சு கொளுத்துனேன். கீழே வச்சு கொளுத்து பார்க்கலாண்ணா? சரி, ஓகே. இது நல்லா இருக்கு. வை, எல்லாத்துலேயும் வை. பாம்பு வருது. நீ வேஸ்ட் சரணியா. நான் வேஸ்ட் இல்லை, பட்டாசு தான் வேஸ்ட். இப்போ ஈரத்தில் வச்சா
பாம்பு எப்படி வருது போகிறான் இல்லை சின்ன வயசுல இதுதான் கொளுத்துற பட்டாசு கூட இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பெரிய மத்தாப்புனா நிறையா வரும், இது கொஞ்சம் சின்னது. சின்ன மத்தாப்பா இருந்துச்சு. பாம்பு ஜாலியாக இருக்குல்ல. ஐயோ இடத்த வேற நாசி பண்ணியாச்சு. தொடச்சி விட்றீங்க அம்மா பார்க்குறதுக்குள்ளே. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீயே உஸ் பேத்திடுவேன். அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகல, கொஞ்சம் இருட்டுச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி மத்தாப்பு கொடுக்குறது, புஸ்வானம் வர்றது, அப்புறம் வந்து அவுட் விடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து படைப்போம், நோம்பு எடுத்து படைப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நோம்பு எடுக்கல, இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு எடுக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோம்பு எடுத்து பார்க்க போகிறேன். போன வந்து தலை தீபாவளி இல்லையா, அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இந்த டைமுக்குலாம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை வந்து தீபாவளி அன்றைக்கே பிறகுனால இன்றைக்கே நோம்பு எடுக்கிறாங்க தானே. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நோம்பு. ஃப்ரெண்ட்ஸ் படைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு காலை வெடிக்க வேண்டிய படஸ்லாம் வெடிச்சிட்டு இன்னும் நைட்டு வந்து கொளுத்த வேண்டிய படஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொளுத்தணும், படஸ்லாம் கொளுத்தணும். நோம்பு வந்து எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படைக்கு தான் வேலை, படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக பட்டாசு அடிக்கணும். ஓகே ஓகே. நோம்பு எடுத்தா என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வடை அப்பளம் எப்பயும் போல வடை பச்சை படிப்பாங்கல்ல, சாப்பாடு, வடை, அப்பளம், பாயாசம், ஸ்பெஷல் வந்து அதிரசம் நோம்புக்கு. சட்டியில் வந்து வச்சு எடுப்பாங்க, சட்டியில் தான் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நோம்பு கயிறு, நோம்பு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் வச்சுருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கயிறு. எதுவும் இது பாயசம் உனக்குதான் தீபாவளி ஜாலியாக போகுது. ஹாப்பி தீபாவளி. அவள்தான் கம்மா சுட்டுறீங்களா, உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சிச்சு, இன்னும் நாங்கள் கொண்டாட போகிறோம். வை சாட்டை உள்ள விடு, மூஞ்சி இடையே வச்சுட்டு விடு, கிராஸாவி. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளியில் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டு தான் நானும் பட்டாசு வெடிச்சேன். அங்கே வெடிச்சதுலே நான் தான் அதிகமாக பட்டாசு வெடிச்சேனே. ஆமாம், 2 பாக்ஸையும் நீ தான் காலி பண்ணிட்டேன். அதை விட நைட்டு வந்து கொளுத்துற ஐட்டு தான் ரொம்ப சூப்பராக போச்சு, வெடிக்கிறத விட கலர்ஃபுல்லாக. பகலில் கூட பார்த்தீங்கன்னா யாரோ அவ்வளோவா பட்டாசு வெடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டில் வந்து வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த தீபாவளி என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி ஒரு நாள் மழையே இல்லை, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையிலேருந்து நைட்லேருந்து மழை பெஞ்சுதானு தெரியல. எந்த டைம் வந்து பெஞ்சுன்னு தெரியல, ஏந்திருக்கும் போதெல்லாம் மழை தான். ஆமாம், தூங்கி எழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கு, லைட்டாக வானம் மூடிட்டு இருக்கு. காலையிலேருந்து இப்போ டைம் எப்படி மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆயிடுச்சு. எப்படி தான் ஆச்சுன்னே சொல்லி தெரியல, ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் உட்காந்துருந்தோம். அப்படியே சரசரன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. மழை பெஞ்சாலே டைம் எப்படி போகுது வருதுன்னே சொல்லி தெரியாது நமக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.